அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட கேள்வி என்னன்னா, கோயட் படிக்கலாமா? ஆசிரியர் நம்ம பாராட்டும் போது அவங்க நம்ம கை கொடுத்தாங்கன்னா நம்ம கொடுக்கலாமா? அதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா? இந்த கோயட் என்று சொல்லக்கூடிய கோ எஜுகேஷன், ஆண்பாளரும் பெண்பாளரும் இணைந்து படிக்கக்கூடிய அந்த கல்வி முறையில் படிக்கலாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. இந்த கோ எஜுகேஷன் சிஸ்டம், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கக்கூடிய அந்த கல்வி முறையில் பிரச்சனை இல்லைங்க. மார்க் அடிப்படையில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கலாமான்னா படிக்கலாம், அதில் எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் அதற்கு சில வரம்புகள் இருக்கு. அந்த வரம்புகளை பேணி ஒரு கோ எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும்னா தாராளமாக என்ன செய்யலாம், படிக்கலாம். இப்போ நம்ம பயான் கேட்குறோம், இங்கேயும் ஆண்கள் பெண்கள் இருக்க தானே செய்கிறாங்க. இது ஒரு வகையில் கோ எஜுகேஷன் தானே. விளக்கங்கள் தான் கொடுக்குறோம், கல்விகளை தான் பகிர்ந்துக்கிறோம், மார்க்க விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறோம். இது ஒரு வகையில் கோ எஜுகேஷன் தானே. பள்ளிக்கு தொழுக வர்றோம், அங்கேயும் ஆண்கள் பெண்கள் தானே வர்றோம். பெண்களும் ஆண்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க, தொழுவாங்க, போவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் பெண்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பெண்கள் ஆண்கள் இருக்கும் சபையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, உரை நிகழ்த்திருக்கிறாங்க. பெருநாள் திடலை எல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரை நிகழ்த்திருக்கிறாங்க. ஆண்களும் பெண்கள் தான் ஒன்றா குழும்பி இருக்கிறாங்க. அப்போ ஆண்களும் பெண்களும் ஒன்றாக குழும்புவதிலோ, ஒன்றாக அவங்க ஒரு சபையில் அமர்ந்து கல்வி கற்பதிலோ, ஒரு விளக்கத்தை தேடுவதிலோ மார்க் அடிப்படையில் எந்த விதமான பிழையும் கிடையாது. ஆனால் சில வரம்புகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது, சில நெறிமுறைகளை இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு, அந்த நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இருந்தால் தாராளமாக பிரச்சனை இல்லை. என்ன வரம்பு? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஆண்கள் பெண்கள் குழும்புகிற சபையா இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அவங்க தொழுகையா இருக்கட்டும், பயானா இருக்கட்டும், என்ன வழிமுறையை காட்டுறாங்கன்னா, ஆண்கள் முன் பகுதியில் அமருங்க, பெண்கள் பின் பகுதியில் அமருங்க. அப்படி பெண்கள் பின்பகுதியில் அமருங்க என்று சொல்லும் போதும் கூட நடுவில் சிறுவர்களை நிப்பாட்டிக்கிங்க, அப்படி இல்லையா கொஞ்சம் தொலைவை ஏற்படுத்திக்கிங்க என்ற நிலையில் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டுறாங்க. இப்போ ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஒரு சபையில கலந்துக்கிறதுலையோ கல்வி படிப்பதிலையோ பிரச்சனை இல்லை. ஆனால் முன்னாடி ஆண்கள் இருக்கணும், பின்னாடி பெண்கள் இருக்கணும். கோ எஜுகேஷன் சிஸ்டத்தில் அப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் சில பள்ளிக்கூடங்கள் எப்படி ஃபாலோ செய்யப்படும் தெரியுமா? ஒரு பெண்ணு ஒரு ஆணு, ஒரு பெண்ணு ஒரு ஆணு ஜோடி ஜோடியாக உட்கார வைக்கிறாங்க. அல்லது முதல் பெஞ்சில் பெண்ணு, அடுத்த பெஞ்சில் ஆணு, அடுத்த பெஞ்சில் பெண்கள், அடுத்த பெஞ்சில் ஆண்கள் என்று சொல்லி இப்படியாக என்ன செய்யறாங்கன்னா அமர வைக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு முறைகளில் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும்னா அதில் நம்ம தவிர்த்துக்கிறதா நமக்கு ஆரோக்கியமான விஷயம். சரிங்களா? அப்போ அதே மாதிரி பெண்களும் ஆண்களும் கூடக்கூடிய சபையாக இருந்துச்சுன்னா அதில் ரசூலுல்லாஹ் அவங்க கூடுதலாக என்ன ஒழுங்க சொல்கிறாங்கன்னா, பெண்கள் முதல்ல கலைஞ்சி போகட்டும், பிறகு ஆண்கள் கலைஞ்சி போகிறாங்க. ஆண்களும் பெண்களும் கூடக்கூடிய நிலை இருந்துச்சுன்னா பெண்கள் முதல்ல கலைஞ்சி போகணும், பிறகு ஆண்கள் என்ன செய்யட்டும், கலைஞ்சி போகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி பெண்கள் ஆண்கள் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்துச்சுன்னா, அல்லது கலந்து கொள்ளக்கூடிய சபையாக இருந்துச்சுன்னா ஹிஜாபை பேணணும். அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகள் இருக்குல்ல, அந்த ஒழுங்குமுறைகளை பேணணும். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கக்கூடிய நிலை என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. தனித்திருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான் என்று என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்போ இவ்வளவு ஒழுங்குமுறைகளையும் பேணி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கோஎட்ல இருக்குன்னு சொன்னா அதை நாம் தேர்வு செய்வதில் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. அப்படியான நிறுவனங்கள்ல நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதில் மார்க் அடிப்படையில் தவறு இல்லை. ஆனா அப்படி ஒரு எஜுகேஷன் இல்லாம அதுக்கு மாற்றமா ஆண்களும் பெண்களும் கலந்துருக்கிற நிலையில ஒரு ஆண் பெண்ணை முன்னாடி விட்டு ஆண் பின்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும்னு சொன்னா அது பல வகையில் டேஞ்சர் தான். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது பெரிய சீர்கேட்டை தான் நிச்சயம் ஏற்படுத்தும். இதை சொல்லி புரிய வச்சு வளர்க்க வைக்கத்தான் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இன்னைக்கே நிறைய யூனிவர்சிட்டியில் பார்க்குறோம். யூனிவர்சிட்டியில் சில காலங்களுக்கு முன்னாடி பேப்பரில் வந்து செய்தி, ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா புதருக்குள்ள அவ்வளவு மோசமான செயல்கள் நடந்திருக்கு. அவ்வளவு மோசமான செயல்கள் கல்லூரி வளாகத்துக்குள்ள நடக்குது. ஏன் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்ன? ஆண் பெண் என்ற இருப்பாளரை அதை முறைப்படுத்தாமல் நெறிப்படுத்தாமல் அந்த சிஸ்டத்தை கொண்டு போனதுதான் காரணம். அப்போ இயற்கையாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் இந்த கட்டையில் நமக்கு போடுறான்? ஆரம்பத்திலே சொன்னோம், படைச்சவனுக்கு தான் தெரியும் அந்த படைப்புடைய தன்மை. இப்போ மனிதனுடைய உடலியல் ரீதியிலாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அங்கே அவர்கள் கலந்திருக்கிற ஒரு நிலை இருக்கும்னா, பிரிஞ்சிருக்கிறது வேற, கலந்திருக்கிற நிலை, முன்னாடி பெண்ணு பின்னாடி ஆணு அல்லது ஒரு பெஞ்சிலே ஆணும் பெண்ணும் கலந்திருக்கிற நிலை இருக்கும்னா அது உளவியல் ரீதியிலாக உடலியல் ரீதியிலாக பல மாற்றங்களை மனிதனுக்குள்ளாக ஏற்படுத்தும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து தனித்திருக்க வேண்டாம்னு சொன்னாங்க.
அப்படி செய்யவே கூடாதுன்னா என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, இயற்கையாகவே நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டரான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் சுரக்குது, பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் என்ன செய்யுது, சுரக்குது. அவங்களுடைய ஆண்மைத்தன்மையையும் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்மைத்தன்மையையும் தீர்மானிப்பது இந்த ஹார்மோன் தான். எப்படி டிஎன்ஏவுடைய XY சேர்க்கை ஒரு ஆண் பெண்ணை தீர்மானிக்கிறதோ, அப்படி தீர்மானிக்கப்பட்ட உடலியல் ரீதியிலான ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு ஆணுக்கான உணர்வை, ஒரு பெண்ணுக்கான உணர்வை ஏற்படுத்துவது இந்த ஹார்மோன் தான். இந்த ஹார்மோன் ஒரு ஆணும் பெண்ணும் அல்லது ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கிற சபையாக இருக்கும்னா, பிரிஞ்சிருக்கிற சபை இல்லை, மார்க்கம் பேணிய வரம்புகளின் அடிப்படையில் இருக்கிற சபை இல்லை, கலந்திருக்குங்கிற சபையாக இருக்கும்னு சொன்னா, நீங்க இன்னைக்கும் நீங்க தேடி பார்க்கலாம், எல்லாரு கையிலையும் மொபைல் போன் இருக்கு, டேட்டாலாம் என்ன செய்யுது, தரவுகளாம் நமக்கு இலகுவா கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதுல ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரான் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் இயல்பாகவே சற்று அதிகரிக்கிறது, இயல்பாகவே சற்று அதிகரிக்கிறது அப்படின்னு தரவுகள் சொல்லுது. இந்த ஹார்மோன் ஒருத்தவங்களுக்கு பாலியல் தூண்டல் ஏற்படும் பொழுதுதான் அதிகமாகும். ஆனா இந்த ஹார்மோன் எங்க அதிகமாகுங்கிறாங்க, ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கும் பொழுது இயற்கையாகவே என்ன செய்யுது, அதிகமாகிறது, ஜஸ்ட் கொஞ்சமா ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த நிலை தொடர்ந்து கொண்டே சென்றால் இது ஆபத்தா இல்லையா? படைச்சவனுக்கு தெரியாத ஆண் பெண் எப்படி இருப்பாங்கன்னு படைச்சவனுக்கு தெரியாத, தெரிஞ்சதுனால தான் சேர்ந்து இருக்கக்கூடாது அல்லாஹ் கட்டளை போடுறான். அல்லாஹ் ஒரு கட்டளையை போட்டால் அதுல காரணம் இருக்கும், அந்த காரணத்தை நம்ம தேடி போக தேவையில்லை. இருந்தாலும் இன்றைய மருத்துவ உலகம் அதற்கான காரணத்தை நமக்கு தெளிவுபடுத்துது. டெஸ்டோஸ்டரான் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் அதிகரிக்கும், இது அதிகரிக்க அதிகரிக்க அவனுக்கு பாலியல் தூண்டுதல் ஏற்படும், அது ஒரு கட்டத்தை தாண்டும் பொழுது அவனுக்கு தவறான எண்ணம் தோன்றும். இப்ப இந்த முறையில ஒரு கோ எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும்னா அதை அறவே என்ன செய்யக்கூடாது, கூடாது. இந்த ஆணும் பெண்ணும் ஒரு தனித்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கோ எஜுகேஷன் நடக்குது. சில ஊர்களில், சில மாவட்டங்களில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு ஊரில் ஒரு ஸ்கூலு, கழிவறையில் பார்த்தீங்கன்னா குழந்தையை பெற்று போட்டுட்டு போயிடுச்சு ஒரு பிள்ளை. என்னடா எதுடான்னு பார்த்தா அது கோ எஜுகேஷன் சிஸ்டத்தில் நடக்கிற ஒரு கல்வி நிறுவனம் தான். எல்லோரும் போனதுக்கப்புறம் ஸ்கூலில் கிளாஸில் யாரும் இல்லாமல் ஆனதுக்கப்புறம் தப்பு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியது எது? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்திருக்கணுங்கிற நிலை தானே. அப்படி ஒரு நிலை இல்லைன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? அதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு பிரகாசமா இருந்திருக்குமா? இல்லை. அப்படியாக பல தவறுகள் நடப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக ஆணும் பெண்ணும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தும். இயற்கையாக அதுதானே, ஒரு ஆணும் பெண்ணும் அப்படித்தான் இயற்கையில் அல்லாஹ் படைச்சிருக்கிறாங்க பொழுது அது மாதிரியான ஒரு கல்வி நிலையங்களில் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்போம்னா என்னைக்கு டேஞ்சர் தான். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை நம்ம நம்புவோம், ஆனா சைத்தானுடைய ஊசலாட்டம் எப்படியும் வரும். பெரிய பெரிய மார்க்க சிந்தனைகளை பெற்றவர்கள், மார்க்க போதனைகளை சொன்னவர்கள், பல ஆண்டு காலம் மார்க்க விஷயங்களை ஒழுக்கங்களை போதிச்சவங்க கூட இந்த ஒரு விஷயத்துல தடுமாறி போறதுக்கு காரணமா இருந்தது எது? மனுஷ உடலியல் அப்படித்தானே, மனுஷ உளவியல் அதுதானே. அப்ப அதைத்தான் மார்க்கம் நமக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்க சொல்லுதுன்னா, அது மாதிரியான ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நம்மள்கிட்ட வந்துடக்கூடாது. அப்படியாக ஒரு கோ எஜுகேஷன் சிஸ்டம், ஒரு ஆணும் பெண்ணும் கலந்துருக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும்னா அதை தவிர்த்து இருப்பது தான் சரியானது. இதுல ஆசிரியர் வந்து என்ன செய்யறாங்க, பாராட்டுறாங்க, பாராட்டுறதுக்காக வேண்டி கை கொடுக்குறாங்க. அப்படி கை கொடுக்கலாமான்னு கேட்கறாங்க. அறவே கூட ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாதுங்கிற வழிகாட்டுதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அந்நிய பெண்ணாக இருந்து ஒரு ஆணிடத்துல, ஒரு அந்நிய ஆணிடத்துல போய் கை கொடுப்பது என்பது அது ஆரோக்கியமானது இல்லை. இது வந்து ஒரு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயமாக நாம் பார்க்கக்கூடாது. எதிரில் இருக்கக்கூடிய ஆண் எந்த மனநிலையில் இருப்பான்னு தெரியாது. பார்க்க நல்லா பேசலாம், நல்லா இருக்கலாம், நல்லா தானே இருக்கிறாருன்னு தோணலாம், ஆனா அவனுடைய உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எனவே இது மாதிரியான கோ எஜுகேஷன் சிஸ்டங்களை தவிர்த்து கொள்வதுதான் நம்முடைய சமுதாயத்திற்கு ஆரோக்கியமானது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.